உம்முடைய பீடத்தண்டை வந்து உம்மை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று செப்டம்பர் 9ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 43ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 43:4. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தாவீது காலத்தில் ஆலயமாகிய வாசஸ்தலம் என்பது தாவீது சீயோனில் தேவனுடைய பெட்டிக்கு நிறுவின கூடாரத்தை குறிக்கும். மகிமை தங்கிய ஸ்தானம் என்பது கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் அவருடைய தொழுகை கூடாரம். உடன்படிக்கை பெட்டியும் அதன் முடிவில் உள்ள கிருபாசனமும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரச் செய்யும். அப்படிப்பட்ட பீடத்தண்டைக்கு தாவீது செல்லும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் தேவனிடத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக இருக்கும் என்றும் கூறுகிறார். தாவீது உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பதே வாஞ்சிப்பதாகவும் துதித்து ஜெயிப்பதன் மூலம் அனுதினமும் கர்த்தருடைய மகிமையை காண்பது மூலமாகவும் கூறுகிறார். தேவனுடைய பீடத்தண்டை சென்று துதித்து பாடும் பொழுது பரவசமடைந்து மிகுந்த ஆனந்த மகிழ்ச்சியோடு தேவனிடத்தில் பிரவேசித்ததாக கூறுகிறார். தற்காலத்தில் நமக்கு ஆலயம் இருக்கிறது, பீடமும் இருக்கிறது. பீடத்தண்டை நாம் அமர்ந்து அமைதலோடு கர்த்தரை தியானிக்கும் போது நம் உள்ளம் பரவசம் அடைகிறது அல்லவா? கர்த்தர் மீது அதிக வாஞ்சை ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனோடு உறவாட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. தினமும் ஆலயம் திறந்திருப்பதால் அநேக புறஜாதி மக்கள் ஆலயத்தில் தேவாலயத்தில் பீடத்தண்டைக்கு வந்து ஜெபித்து அமைந்து ஆனந்த மகிழ்ச்சியோடு தேவனின் பிரசன்னத்தை உணர்ந்து தேவனிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற மக்கள் துன்பத்தில் அவதிப்படும் மற்ற மக்களிடம் சென்று அவர்களையும் ஆலயத்தின் பீடத்தண்டைக்கு வந்து மகிழ்ச்சி அடைய செய்கிறார்கள். தேவனோடு மிக நெருக்கமாக இருக்கும் உணர்வை பெறுகிறார்கள். தேவனிடம் அன்பும் பாசமும் அதிகரித்து மகிழ்ச்சி அடைந்து தேவனிடத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். ஜெபம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய ஆலயத்தின் பீடத்தண்டையில் ஜெபிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியால் நிறைந்து உடன் நெருங்கி இருப்பதை போன்ற ஒரு உணர்ச்சி அப்பா எங்களுக்கு கிடைக்கிறது சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் நாங்கள் அதிகமாக உண்மை நாங்கள் கிட்டி சேர்ந்து உதவி புரிய மகிழ்ச்சி அடைய எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. ஆமேன்.